காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அசிஸ்டன்ட் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அதனோட போஸ்ட்டு, குவாலிஃபிகேஷன்ஸ், அதர் க்ரைட்டீரியா அண்டு சேல்ரி இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் வந்துட்டு அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான், பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். தென் கீழே வந்துட்டு இது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் தான் வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கணும், ஓகேங்களா? உங்களுடைய பெயரை வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கோங்க. ஜெண்டர் ஆனா பெண்ணா அப்படின்ட்டு குறிப்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதுவுமே வந்துட்டு இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபையும் நீங்கள் அதை இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி அட்டாச் பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏஜும் கேட்டிருக்காங்க. அதையுமே நீங்கள் இங்கே போட்டுக்கணும். மேரிட்டல் ஸ்டேட்டஸு மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே கொடுத்துக்கோங்க. தென் நேம் ஆஃப் த பேரண்ட், இல்லை அப்படின்னா கார்டியன், இல்லைனா ஹஸ்பண்ட், அதாவது பெற்றோர் பெயர், இல்லைனா காவலர் பெயர், இல்லைனா அப்படின்னா கணவர் பெயர், இந்த மாதிரி எதனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் நேஷ்னாலிட்டி ஆஃப்கோர்ஸ் இந்தியனாக தான் இருப்பீங்க. அண்டு கீழே வந்துட்டு பார்க்கும்போது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் வித் பாசிங் மந்த்து, இயரு, கிளாஸு இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த மோஸ்ட் ரீசெண்ட் இன் செப்பரேட் ஷீட், ஓகேங்களா? அதை வந்துட்டு ஒரு செப்பரேட் ஷீட்டில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷன்ஸோடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸோடைய காப்பி வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி அட்டாச் பண்ணணும். எதெல்லாம் அட்டாச் பண்ண சொல்கிறாங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும், ஓகேங்களா? மறந்துடாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அனுபவம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா அது ப்ரையாரிட்டி பேஸில் நீங்கள் முன்னாடி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் அனுபவம் இருக்கா, ப்ரைவேட்டில் அனுபவம் இருக்கா அப்படின்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன், ஓகேங்களா? அட்ரஸ் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துக்கலாம். கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் கூட கொடுத்துக்கலாம், இல்லை லேண்ட்லைன் தான் இருக்குது அப்படின்னா அது கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் மொபைல் நம்பர் கொடுக்கறது பெட்டர். அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ், இது வேலிடான இமெயில் அட்ரஸான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இமெயிலில் தான் வந்துட்டு உங்களுக்கு சில கால் லெட்டர்ஸ், கால்ஃபர் இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாமே, ஓகேங்களா? அதர் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் ஷாப்புக்கு போயிருக்கீங்க, இல்லை ட்ரைனிங்ஸ்க்கு ஏதாச்சும் போயிருக்கீங்க அப்படின்னா அதுக்குமே வந்துட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டு அதனோட சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் கீழே பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ் அண்ட் டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்துட்டு இங்கே நீங்கள் போடணும், ஓகேங்களா? போட்டுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிஞ்சு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா கீழே பாருங்கள், நான் ஸ்க்ரீனில் கோட் பண்ணுறேன். இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பணும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எல்லாமே நான் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபாக காட்டுறேன். இதுதான் வந்துட்டு அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் ஃபார்மு, ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்மும் நான் கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபையும் கொடுக்குறேன். ஏன்னா இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், அதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையிலேருந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எந்த மாவட்டத்துக்கு அவங்க வெளியிட்ருக்காங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அவங்க வெளியிட்ருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் இப்போ அப்படின்னா டிசம்பர் மாதம் 1 வரைக்கும் டைம் இருக்குது. அதாவது டிசம்பர் மாதம் 1 இல்லை 1 5 மணி வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிள் நமக்கு தெரியணும் இல்லையா? அவங்க எலிஜிபிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பொசிஷனுக்கு அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப பணியாளர், பிஎம்எம்விஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு அவங்க போஸ்ட் எடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸாக வந்துட்டு கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பொசஸஸ் எ கிராஜுவேட் டிகிரி. நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். அண்டு உங்களுக்கு வந்து ஒரு குட் ஒர்க்கிங் நாலேஜ், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரியான கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண சில ஒர்க்கிங் நாலேஜ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கேட்டிருக்காங்க. அவங்க குறைந்தபட்சம் 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. எந்த ஃபீல்டில் அப்படின்னா டேட்டா மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன், வெப் பேஸ்டான ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட், ஓகேங்களா? அந்த மாதிரியான
வேலைகளில் நீங்கள் 3 வருடம், அதாவது குறைந்தபட்சம் 3 வருடம் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். பர் மந்த் சேலரி அவங்க எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா 20,000 ரூபாய் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து அட்ரஸ் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இன்னொரு டைம் வந்து அவங்க அட்ரஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். தேங்க்யூ.